இதை சொல்லுங்க. இதுக்கு மேல பேசக்கூடாது. இவருக்கு எனக்கு கூட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி அரமானம் இருக்கிறான். யாருக்கிட்ட போறோம்? யாருக்கிட்ட போறோம்? நம்ம பொண்டாட்டிட்டு நாம போறோம். நீ நேரில் வரலாம், அரமனைக்கு வரலாம், நல்ல பொண்ணுகிட்ட உட்காரலாம், பேசலாம், சிரிக்கலாம், கொம்மலம் போடலாம், நீ எதை வேணாலும் செய்யலாம். ஓ பொண்டாட்டி அன்னைக்கு வாங்க வந்தேன். இருக்கக்கூடிய 55 ராஜாக்கள் அனைவரும் சுயவிருத்தலாம் வந்திருந்தார்கள். நான் ஒருவருமாகவே வந்திருந்தேன். கிடுகிட்டு வந்தா என் கழுத்துல மாலை போட்டாலே, ஆமலா நீ யாரு, உன்னுடைய ஜாதி என்ன, உன்னுடைய வர்க்கம் என்ன, நீ என்ன குலம் அப்படின்னு கேட்டுட்டு அவன் மாலை போடுறதானே. மாலை போட வந்தேன். நான் ராஜா இருக்கிறேன், நான் தேர் மேல உட்கார்ந்து இருக்கிறேன். நான் தேர் பார்க்க முடியல. என் மேல மாலை போடுற ஒரு நாட்டு சைக்கிள் பார்த்து போடுங்க. மாலை தானே அப்படியே கூட மாலை போடுறத கூட வச்சுக்கலாம். தெரியாத கூட மாலை போட்டேன். மாலை போட்டு போவோம். ஒன்னு குளத்தான் வீட்டுக்கு போனேன். அது யாரு பைத்தியக்காரி. இன்னைக்கு வரையும் நான் குத்துமாதிரிக்கும் சூரிய நாராயண மூர்த்திக்கு போட்டேன். நான் தான் காரணம். பாண்டவாளி ஐவராஜாக்கள் இன்னைக்கு சொல்றேன். அன்னைக்கு போன முறிக்கிட்டேன். ஏண்டி போறேன் ஈத்துட்டு வரலாம். ஏண்டி வஜாரா போய் போறேன் கேட்டுருக்கலாம். எல்லா உரிமை இருக்கு. ஆறு போட்டது உனக்கு பேசுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ எல்லா உரிமை இருக்கு. இன்னைக்கு ஒண்ணும் சும்மா உறுத்து கிடையாது. என் மயரை பிடிக்கிறதா விட்டுருக்குதா? எல்லா உரிமை இருக்குடா. அன்னைக்கு என் தாய் வீட்டுக்கு போன ஒண்ணு கேட்டு ஏண்டி போறேன். நான் இது மாதிரி சுத்தமாதேவிக்கும் சூரிய நாராயணமூர்த்திக்கு தான் போறேன். ஐவராஜாக்கள் என்னோட தம்பி. அன்னைக்கு சொல்லக்கூடாதா? சொல்லிருக்கலாம். அன்னைக்கு சொல்ல இன்னைக்கு இங்க மாத்திரம் கேட்கல. அங்க விட்டுதானே போட்டு. இவர் புள்ளி தூக்கினாரா, நான் புடி விட்டுனா, நான் முந்தாடி மேல போட்டுட்டோம். அப்படியே கீச்சி எழுந்துட்டாலாம். ஒரு நாள் புள்ள பண்ணிட்டேன். அவன் ஒரு சோப்பு வாங்கி கொடுத்துருப்பா, ஒரு மை டப்பா வாங்கி கொடுத்துருப்பா, ஒரு பூரமா டப்பா வாங்கி கொடுத்துருப்பா, ஒரு கிரே பாட்டு வாங்கி நீ மாதிரி ஒரு ஓம் பாட்டு வாங்கி கொடுத்துருப்பா. யாரு புள்ள பக்கத்து யாரு முத்தம் நீனா உனக்கு எனக்கு நான் என்ன சொல்றேன், புள்ளி பார்க்க வரலாம், நீ மாட்டுக்கு வரலாம், ஓ புள்ளி தூக்கலாம், நீ மாட்டுக்கு கொஞ்சலாம். அவன் துரியோனை வந்து அவன் புள்ளி தூக்கி உன் கையில கொடுத்து நீ முட்டை எடுத்து நாங்க பாத்து உட்காந்து புள்ள நீ மாட்டுக்கு வரலாம், நீ மாட்டுக்கு புள்ளி தூக்கலாம், நீ எங்க வேணாலும் குஞ்சில முட்டை கொடுக்கலாம், மூஞ்சில முட்டை கொடுக்கலாம். குழந்தைய பார்த்தா சேர்த்துக்கிறேன். என்ன நெருங்க விட்டா சொல்ல தன்னுடைய காலெல்லாம் விழுந்த கர்ணன் அப்பேர் விட்டு அம்மாய் வருதியா. ஏன் நான் தான் இப்படி பார்த்தேன்னு சொல்றது இன்னைக்கு வந்து சொல்றியா? என்ன வளர்த்துறாங்க எத்தனை விதமான சொன்னாலும் சரி, என்னுடைய சிறசில வீழ்ந்தாலும் சரி, உன்னுடைய வார்த்தை இன்னைக்கு நான் கேட்பது கிடையாது. ஒரு நிமிஷம் கூட இன்னமே நிக்க முடியாது. ஒரு நிமிஷம் நிக்க முடியாதுங்க. சொல்லு, என் வார்த்தை கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா இந்த நேரத்தில் கேட்க முடியாது. நான் போயிட்டேன். என் வார்த்தை கேட்க மாட்டீங்க. என் மேல கை வைக்க கூடாது. மேல கை வச்சுனா அப்புறம் ஏதாவது கஞ்சா பின்னா ஆயிடும். ஒரு கை தந்து நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் என் கையால என் முகத்துல நீ முடிச்சது கிடையாது, உன் முகத்துல நான் முடிச்சு கிடையாது. இன்னைக்கு நேரம் ரெண்டு பேரும் சந்திரிச்சுக்கோம். ஆனா இது வரைக்கும் நான் கரெக்டால ஒரு வேலை போத்தனை அறிஞ்சு உனக்கு கொடுத்தது கிடையாது. நீ அங்க இருந்து வாழ்ந்தாதானே நீ ஒரு வேலை சோறாக்கி
வாயாடி முட்டைதான் நீங்க வந்துக்கிறல்ல ரெண்டு பேரும் பேசணும்ல எல்லாமே தீர்ந்து. சரி இப்ப என்ன சொல்லி செய்யணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வா. அப்படியா? என் கையால ஒரு வேலை போச்சனை வருது. அப்புறம் நீ எங்க போனாலும் போயா. அப்படியா? சரி போ. பஞ்சாயத்து யாரும் போட்டு பண்ணிட்டாங்க. போட்டுவியா? அண்ணம்மா அப்புறம் அவன் வந்து 4 மணி நேரம் விட மாட்டாங்க. ஒரு கட்டண மனைவியாகப்பட்டவள் கணவருக்கு சாதம் கொடுத்தால் அவங்க எப்ப சாப்பிட்டுட்டு ஒரு சாதம் எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி சாப்பிடக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் தான் உண்மையிலே அவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். இப்ப என் பதியாகிய மன்னவர் அவருக்கு கடத்தினால் இவ்வளவு காலமாக இல்லாமல் இன்னைக்குதான் அவர் கையினால் கொஞ்சம் சாதம் வச்சிருக்கிறாரு. சாப்பிட்ட மிச்சம் சாப்பிடு அம்மா. அழுவாத சாப்பிடு. சாப்பிடு அழுவாத சாப்பிட்டு அம்மா அச்சா 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 போனது எப்படி இருக்கு அந்த பால் அமராய குருஷேத்திரனா போறீங்கன்னாக்கா வேண்டியத நினைப்பேன். அங்க வாவான்னு கூப்பிடுறான். இங்க இது இங்க உள்ள வாவான்னு அதிரோன் என்று சொல்லக்கூடிய சூரியனாக மட்டும் உதயமாகிறான். ஆகினால் இடதாமலம் கூட நான் போறேன். எனக்காக ஒரு வார்த்தை அமராகி குடிச்சு எத்தனை போற வேண்டாம்ப்பா அப்படி சொல்லு. நாமளும் சின்ன பாராவோடு சேர்ந்து வாழ்ந்துடலாம்ப்பா.
அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுடா கண்ணு. ஒரு வார்த்தை கேட்டாது உனக்கு அப்பா நிப்பாங்கடா. எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பாக்கு சொல்றா, நீங்க குருச்சேத்திர பூமிக்கு போக வேண்டாம்ப்பா, நாமளும் சித்தப்பாரோடு சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுடா கண்ணு. சொல்லு 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 என்ன நோண்டி சொல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க. அங்க அவங்க வந்தா சொல்லுவாங்க. சொல்லு. அப்பா, குருச்சேத்திர பூமிக்கு நீங்க போக வேண்டாம் அப்பா. குருச்சேத்திரம் மகனே விசகனே, அழுகுறா இந்த குழந்தையை கொண்டு வந்து காட்டி மறிக்கிறாயே. பொன்னுரியாகப்பட்ட ஓடி வந்து தன்னுடைய குழந்தையை காட்டுறாடானாக்கா அவளை இந்த சுகத்துக்கு அறிய வேண்டும் கிடையாது. இந்த குழந்தையை காட்டினாலாவது அப்படி அதை ஒரு நிற்பாரா அப்படி என்ன இந்த குழந்தையாகப்பட்டது சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த நேரத்துல முடியாது. அப்படி குருச்சேத்திர பூமிக்கு நாங்க யாரு போவது? அதை கேக்குறியா? நாங்க எங்க செல்வது? எப்படி எங்க வாய்நாளத்தை கைப்பற்றி ஆடி போட்டு அடி புகையுடனே என் மேல் வந்து சிதறிய மாதனில் விழுந்தேன். அது ஒரு டைலாக். அந்த சூழத்தேன சொகுசுடனே என இந்த குந்தாதேவி அவள் மாரடித்து மடி மேல விழுந்தது வாழப்போ அடி உலத்தோடு என்றெல்லாம் அறிவாய் பெண்ணே. அதாவது ஏமா என் தோல்ல இருந்துக்கிறான்னு இன்னைக்கு நான் சாவதான் போறேன் தெரிஞ்சுக்கிட்டு குருஷேத்திர பூமிக்கு போறேன். குருஷேத்திரம் சென்று என் தம்பி அவர்களுடைய ஆற்றின் கடைப்பட்டு நான் அமராஜ குருஷேத்திர மடியத்தான் போகிறேன். அப்படி மறிகிற போது என் தாயாகப்பட்ட தாயை ஓடி வந்து மகனே கர்ணா அப்படி என்று தன்னுடைய மடி மீதிலே தூக்கி வைத்துக் கொண்டு அழுகிற போது நீ அந்த நேரத்தில் அங்க வந்தால் நான் யார், நான் சத்திரன் என்ற உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். நீ என்னுடைய மனைவி, இதில் இருக்கக்கூடிய விஸ்வகேதி என்னுடைய மகன் என்று தெரியும். அப்போது பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய சத்தான் கர்ணன் சீர்வற்றால் பொன்னுருவி, மாண்டான் கர்ணன் மாலை வருஷ வற்றால் பொன்னுருவி. புரியுதா? அப்படி தப்பித்தவரை நான் இறந்தால் சொல் புட்டியால கேட்டவன். புரியுதா? அப்ப யாராவது ஒருத்தங்க இந்த ஊர்ல இருந்து ஏன் யாராவது சொன்னாங்கன்னு சரி,
அது உங்க அண்ணி பாவம்பா செத்தவன் பொண்டாட்டி இருந்தவனுக்கு அடக்கலாம் ஆமா அப்படின்னு யாராவது சொல்லிட்டா அதை அப்படியே கொஞ்சம் கேட்கலாம். வந்து போட்டாட்டிக்கே வச்சுக்குவோம். புரியுதா? அதனால அவனிடத்துல சேரவில்லை. ஐவர் ராஜாக்களோடு சேர்ந்தால் உன்னை தன்னுடைய தாயை போலவும் என் மகனாக பிரிய விஸ்வகரை தன்னுடைய மகனை போலவும் பாதுகாத்துக் கொள்வார்கள். உங்களுக்கு அடைக்கலம் ஐவர் ராஜாக்கள். புரியுதா? அதனால விட அவனோடு நான் சென்று வருகிறேன். எங்க நாட்டாரு காசு ஒரு 100 ரூபா கொடுங்க. காசு 100 ரூபா கொடுங்க. வெத்தலை பாக்கு நாட்டெல்லாம் இந்த வந்து எப்பேற்பட்டக்காரன்னு அந்த உயிர் தினந்தோறும் வாரி கொடுக்க முடியாத வள்ளல் போய் வாங்கிட்டு வைப்போம். ஒரு வெத்தலை ஒரு காசு கொடுங்க. அது முதல்ல தான் அவங்க தான் வந்து வர இது கொத்தமல்லி வரப்போறேன் ஆமா எங்க ஆடுத்து கவுனிடா தவறுதான் தங்குங்க. ஆமாங்க தங்கம் பரவாயில்ல. அமராகிய குருச்சேத்திரம் போறீங்களா? ஆமா. அமராகிய குருச்சேத்திரம் போறீங்களா? ஆமா சரி, போங்க. ஏய், அமராகிய குருச்சேத்திரம் போறியாப்பா? கேளுப்பா அதாவது துரியோதன பட்டவன் விடையாமலம் கொடுத்தான். அப்படியாவது போய்க்கலாம் என்று ஒரு வார்த்தை சொல்லுவான்னு பார்த்தேன். சரி. தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பொண்ணு என்னப்பா ஐயா அங்க இருந்து அவங்க கட்சி போறேன். அது இருக்கக்கூடிய என் தேவையான கைத்தாமலம் பெற்றேன். அவளும் பார்த்தா போய் என்று சொன்னார். புரியுதா? அயனாகிய பிரம்மதேவன் யார் யார் சுரசு என்ன எழுதினாரோ புரியுதா? ஆகினால் அமராகிய குருஷேத்திரம் போகிறேன். எதனால் அங்க பாரு, அங்க பாரு. அவன் தேரறிய அங்க அமர்ந்து போக இங்க அமர்ந்து என்பதையாக மன்னூர் அவராக குருச்சேத்திரம் போகும் தருவாயில். ஆமா அதோ செக்கானாகப்பட்டவன் எதிரே வருகிறார். ஆந்த யானை அலறுகிறது. குறுக்கு போகிறது. ஆமா உண்மையிலே அவருக்கு மரணம் தான் ஏற்படுமோ ஒன்றும் புரியலையே. அந்த அயனாகி பிரம்மதேவன் யாராரு தலையில் எப்படி அதை அழிச்சு மாற்றி முடியாதம்மா. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நடக்கட்டும். எப்படியாக அது கர்ணனாகப்பட்டவர் பொன்னூர் இடத்தில் விடதாமல் நின்று அமராகிய குருஷேத்திரம் போக்கும் தருவாயில் அதை காண்டிப்பனாகப்பட்டவன் இன்னைக்கு 14ஆம் நாள் அமர் குருச்சேத்திர பூமி போக வேண்டும் அப்படி என்று